எனக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாத்துறதுக்கு முதல் ஆளா நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. இதுதான் மாமா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற புரிதல். இந்த புரிதல் இல்லாத புருஷன் பொண்டாட்டி தான் சேர்ந்து வாழ முடியாம பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம 2 பேருக்குள்ள அந்த புரிதல் ரொம்ப நல்லாவே இருக்கு மாமா. இப்படியே நம்ம வாழ்க்கை பூரா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். டேய் பயப்படாத, நான் உன் மனசாட்சி தான். என்ன வேணும் உனக்கு? நீ இப்போ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கல்ல, உன் கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணி உனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எப்படி கிளியர் பண்ணுவ? இங்க பாரு, நீ ரொம்ப குழம்பி யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வானதி பத்தி உனக்கு இப்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குல்ல. அவ உனக்காக என்ன வேணாலும் செய்வா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னசென்ட். அவள மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணும் இல்ல. அப்படிப்பட்ட பொண்ணு உன் மேல உயிரையே வச்சிருக்கா. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவ துடிதுடிச்சு போறதுலயே இது உனக்கு தெரிஞ்சிருக்குமே. பாட்டி கோவில்ல வச்சு சொன்ன மாதிரி இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதுலாம் ஒரு வரம். அவளை நம்பி உன்னை ஒப்படைச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ உன்னை வாழ்க்கை ஃபுல்லா நல்லா பாத்துப்பா. அதனால நீ யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வானதியை ஏத்துக்கிட்டு அவ கூட நல்லபடியா வாழ்றதுக்கான வழியை பாரு. இது யாரு? வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் 2 இருக்கும்ல, அந்த மாதிரி நான் உன்னோட இன்னொரு மனசாட்சி. நீ என்ன சொல்ல போற? இங்க பாரு, அவன் சொன்ன எதையுமே நீ கேட்காத. உன் கோல் என்ன? ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த வானதியை கூட்டிட்டு போய் உன்னால ஃபாரின்ல எல்லாம் வாழ முடியுமா? 4 வார்த்தை ஒழுங்கா இங்கிலீஷ்ல பேச தெரியாது. அவதான் இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கால, சும்மா அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. அவ இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னு சொல்லி அவ இங்கிலீஷ் பேசி கிழிச்ச லட்சணத்தெல்லாம் நாங்க பார்த்தோமே. இத பாரு அருளு, இந்த வானதி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. அதை எப்படி நீ மன்னிச்சு ஏத்துப்ப? உன்னை கல்யாணம் பண்றதுக்காக அவ போய் சொல்லி ஏமாத்தினவ. அவளுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வா. அவளெல்லாம் நீ நம்பவே கூடாது அருள். இப்ப மட்டும் இல்ல, அவ எப்ப வேணாலும் மறுபடியும் உன்னை ஏமாத்த ரெடியா இருப்பா. அதை விட்டுட்டு இவன் சொல்றான்னு நம்பி அந்த வானதியோட வாழ போறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. அவன் சொல்றது எதையும் நீ கேட்காத. அவன் சொல்றது எதுவுமே உன் நல்லதுக்கு இல்ல. அவன் பேச்ச கேட்டனா உன் வாழ்க்கை தான் வீணா போகும். ஆமா, நீ அவன் சொல்றதான் கேட்க கூடாது. அவன் தேவையில்லாம எதோ சொல்லி உன் மனசை மாத்த பாக்குறான். நான் சொல்றத கேளு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். யோசிச்சு பார்த்தா அது உனக்கே புரியும். நீ எவ்வளவு யோசிச்சாலும் நான் சொல்றதா சரின்னு உனக்கு தோணும். ஓ, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. குழப்பம்லாம் தேவையே இல்லை அருள். நான் சொல்றதெல்லாம் தான் கரெக்ட். வானதி உனக்காக பிறந்தவன். அவளை எதுக்காகவும் உன் லைஃப்ல மிஸ் பண்ணிடாத. இவன் பேச்ச கேட்டுட்டு நீ அவளை விட்டுட்டு போனா உனக்கு தான் லாஸ். நான் சொல்றத கேட்டா உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அருளு, அவன் சொல்றத நம்பி நீ ஏதோ முடிவெடுத்துறாத. அவன் உன்னை பாதாள கிணத்துல தள்ள பாக்குறான். உன்னை இங்கேயே இருக்க வச்சு உன்னை குண்டு சட்டியில குதிரை ஓட்ட வைக்க ட்ரை பண்றான். அதுவே நீ யோசிச்சு வச்சிருக்கிற உலகம் ரொம்ப பெருசு. இவன் பேச்ச கேட்டு உன் வாழ்க்கைய சின்ன கூட்டுக்குள்ள சுருக்கிடாத. அவன் சொல்றத கேட்காத. இல்ல, அவன் சொல்றத நீ கேட்காத. நான் சொல்றத கேட்காத. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் ப்ளீஸ். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. கரெக்ட், நீ யோசி. நான் சொன்னதா கரெக்ட்னு தோணும். இல்ல இல்ல, நான் சொன்னதா கரெக்ட்னு உனக்கு தோணும். பேர் அமைதியா இருங்க, நான் யோசிக்கணும். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. யோசி 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 யோசி. நான் யோசிச்சுட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்க? நான் சொன்னதானே கரெக்ட்னு உனக்கு தோணுச்சு. நான் வானதி பத்தி யோசிச்சாலே
எனக்கு பாசிட்டிவான ஞாபகங்கள் மட்டும்தான் வருது. ஏன்னா எனக்கு அவ நிறைய நல்லதுதான் பண்ணிருக்கா. அதனால நீ சொல்றதான் கரெக்ட். எனக்காகவே தான் வானதி வாழ்றா. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கிடைச்ச பொக்கிஷத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. அதனால நான் வானதியை ஏத்துக்கிட்டு அவ கூட தான் வாழ போறேன். ஐயோ 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 ஐயோ, டேய் அருளே, என்னடா பண்ணிருக்க? உனக்கு போய் நல்லது சொல்ல வந்த பாரு, என்ன சொல்லணும்? இதுக்கு மேல ஓ இஷ்டம். அவன் கிடக்குறான். தூங்கிட்டு இருந்தவருக்கு என்ன ஆச்சு? என்னடா அருளு, என்ன இது? ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சு? ரொம்ப தப்பா இருக்குடா. இந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கவே கூடாது. கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் இல்லாம நீ எப்படி வானதி கிட்ட போய் அவளுக்கு ஐ லவ் யூ எல்லாம் சொல்லி அவளை கட்டி பிடிச்சு அவளுக்கு நெத்தில வேற முத்தம் கொடுக்கற? ஆழ் மனசுல இருக்கிற ஆசைதான் கனவா வரும்னு சொல்லுவாங்க. அப்ப கனவுல வந்தது எல்லாமே ஆழ் மனசுல இருக்கிற ஆசையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எதுக்கும் இனிமே அந்த வானதி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறோமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடணும். அதான் நமக்கு நல்லது. இங்க இருந்து கிளம்புனாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்.